முக்கிய செய்தி நடிகர் சிங்கமுத்து மீதான வழக்கில் சாட்சியம் அளிக்க நடிகர் வடிவேலு உயர்நீதிமன்றம் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், சிங்கமுத்து மீது நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு இன்று காலை கூடுதல் மாஸ்டர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வடிவேலு சார்பாக வக்கீல் செந்தில்குமார் ஆஜராகி இன்று மதியம் வடிவேல் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளார். விசாரணையை மதியம் தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் வடிவேலு நேரில் ஆஜராகியுள்ளார். சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகிய வடிவேலு சிங்கமுத்து சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறிவழகன் வடிவேலிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்ததாகவும் அதை பதிவு செய்ய வேண்டும் எனவும் 2 வார காலம் இந்த வழக்கினை ஒத்திவைக்குமாறும் வழக்கறிஞர் அறிவழகன் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி கிறிஸ்டோபர் அவர்கள் வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் அங்கே மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் பத்மநாபன். தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.